வெல்கம் டு ப்ரெப் கேட்டலிஸ்ட். நாம் இன்றைக்கி வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இது பேசிக் லெக்சர், பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நோட்ஸ் தரேன், இதுக்கு மிஞ்சி இந்த தியரியிலேருந்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, ட்ரஸ்ட் மீ. இங்கே நான் நோட்ஸ் கொடுக்குறேன், இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஓகே, லெட் அஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட்டம்னா என்ன? ஆட்டம். What is an atom? Atoms. Atom means uncuttable or non-divisible. Divisible. Okay. Uncuttable or non-divisible. இப்போது ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரோம். மீன்ஸ் அதை வந்துட்டு நம்ம சங்க்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸாக வந்துட்டு பிரேக் பண்ணுறோம். ஓகே, பாயிண்ட் வேர் இட் ரீச்சஸ் த சேச்சுரேஷன் லிமிட் விச் கெனாட் பி எக்ஸீடட் ஃபர்தர். அதாவது இப்போது ஒரு பார்ட்டிக்கிளை நம்ம பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதை வந்துட்டு அதுக்கு மிஞ்சி இன்னொரு குட்டி பார்ட்டிக்கிளாக வைக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டேட் வந்துடுச்சுன்னா அதுதான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம தியரிஸ் பார்ப்போம். ஒவ்வொருத்தர் கொடுத்த தியரி ஆட்டம் எப்படி வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆட்டம் டேர்ம் இருக்குல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டம்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொப்போசல்ஸை தான் நம்ம இங்கே வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் கிவன் ஆஸ் இம்பார்ட்டண்ட் இன் சிலபஸ். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு டால்டன்ஸ் அட்டாமிக் மாடல் பார்க்கலாம். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரின்னு சொல்கிறேன். தியரி மாடலுக்கு பதிலாக தியரின்னு சொல்லுவோம், ஏன்னா அது தியரி தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி கொடுத்துருக்காங்க. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், he said atoms are ultimate particles of matter. ஆட்டம்ஸ் தான் வந்துட்டு அல்டிமேட் பார்ட்டிக்கிள் ஆஃப் மேட்டர் அப்படின்னு டால்டன் தியரியில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, he could explain law of conservation of mass. நமக்கே தெரியும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு. லோவர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம். we are very familiar with that. ஓகே, இங்கே வந்துட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்ன? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன்னா என்ன? நான் சம் பேசிக் கான்செப்டில் நடத்தியிருக்கேன். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த வீடியோ பெருசாகிடும். ஸோ யூ கைஸ் வுட் நாட் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச். அதனால் இங்கே நான் சொல்லலை. தெரியல அப்படின்னா அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் ஐ குட் சே. He could explain law of conservation of mass, law of multiple proportion, and very very important, law of constant composition. இந்த மூணையும் அவர்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. ஓகே, அவர்னால என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதை யூஸ்வலாக டிமெரிட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். பட் பீப்புள் லைக் அஸ், இப்போ வந்துட்டு டால்டன்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட், வி குட் நாட் சே டிமெரிட்ஸ். அந்தளவுக்கு நம்ம விஷயம் அவருக்கு மேலே நம்ம பண்ணிட்டோம்னா தான் அவரோட டிமெரிட்டாக சொல்லணும். ஸோ வி ஆர் சேயிங் தட் அஸ் அன்அவாய்டபிள்ஸ். அவரால் அவாய்ட் பண்ண முடியல. ஓகே, அன்அவாய்டபிள்ஸ். we should not say disadvantages or demerits. Okay, unavoidables. I am saying unavoidables. Okay, he could not
explain electrostatics. I mean அவர் ஆட்டம் இப்படி தான் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர்னால பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னால தான் ஆட்டம் மேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்செப்டை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தட் ஒன்லி வி ஆர் சேயிங் எஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் போவோம். நெக்ஸ்ட்டு சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான். சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி தான் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனோட டிஸ்கவரி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட்டு கதையெல்லாம் அப்படியே மாறும். சப் ஆட்டமிக் பார்ட்டிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, டிஸ்கவரிஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானோட டிஸ்கவரி பார்க்கலாம். எலக்ட்ரானோட டிஸ்கவரி யார் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது? எலக்ட்ரான் கிரெடிட் கோஸ் டு ஜே தாம்சன். ஓகே, ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. ஓகே, இந்த ஸ்டோரி வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபாரடேன்னு ஒரு சயின்டிஸ்ட். ஃபாரடே began to study electrical discharge in cathode ray discharge tube. Cathode ray discharge tube. அது என்ன டியூப்? It was a partially evacuatedனா vacuumized partially evacuated tube. இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபாரடே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு போடுறேன். ஓகே, இதை பண்ணது யார்? மிஸ்டர் ஜே தாம்சன். அவர் தான் வந்துட்டு கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். தாம்சனுக்கு பதிலாக தாம்சன்னு போடக்கூடாது. ஓகே, தாம்சன் அப்படின்னு போடக்கூடாது, தாம்சன். ஓகே, இங்கே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் போடணும். டயக்ராம் எஸ், வேர் இஸ் த டயக்ராம்? இதுதான் அந்த டயக்ராம். cathode ray experimental diagram. Here we see cathode. Cathode இருந்து நமக்கு என்ன வரணும்? இங்க இருந்து particles வரணும். இங்க இருந்து particles அப்படியே இங்க போணும். I am representing in the diagram. Okay, you guys see. இங்க இருந்து particles அப்படியே போய் இங்க அட்டாக் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து cathode rayல இருந்து போச்சு. அதனால இது cathode ray experiment. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இங்க வந்துட்டு நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். cathode ray எங்க எழுத மாட்டேங்குது? என்ன எழுத மாட்டேங்குது? electrical discharge occur. Electrical discharge occur at very low pressure, ரொம்ப கம்மியான pressure and at high voltage லையும் very low pressure லையும் electrical discharge அப்பதான் நடக்கும். ஓகே, next at high voltage என்ன நடக்கும்? current flows from cathode to anode.
current flows from cathode to anode. ஓகேவா, கரண்ட்டு இப்படி போகும் cathode to anode because electrons இந்த சைடு போகுது. எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட். ஓகே, ஹியர் யூ ஹாவ் டு நோட் தட். ஓகே, கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோடு. கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோடு. இப்போ கரண்ட்டை எப்படி டிடெக்ட் பண்ணுறோம்? கரண்ட் வாஸ் detected by a perforated anode. perforated anode, இங்கே கேப் பார்த்தீங்களா, கேப் இருக்குது, கேப். we have gaps here. கேப்னா perforated anode என்ன மீனிங்? perforatedனா இப்போ நம்ம வந்துட்டு பூரி சுடுறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருப்போம். அந்த கரண்டி வந்துட்டு ஓட்டையாக இருக்கும். பிகாஸ் எண்ணெய் வந்துட்டு கீழே வரணும், பூரி வந்துட்டு ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ we have that perforated. அங்கே perforatedடாக இருக்குது அந்த கரண்டி. ஓகே, இங்கே perforationனா என்ன? அதே மாதிரியே ஓட்டை. எலக்ட்ரான்ஸ் அங்கே பாஸ் ஆகணும், இந்த ஃப்ளோரசன்ட் டியூபுக்கு வரணும். ஓகே, ஃப்ளோரசன்ட் டியூப் இந்த இடத்துல நம்ம ஃப்ளோரசன்ட் கோட்டிங் வச்சுருக்கோம். ஃப்ளோரசன்ட் கோட்டிங், இதுதான் ஃப்ளோரசன்ட் கோட்டிங். இந்த இடத்துல பர்ஃபரேட்டட் ஆனோடு வச்சுருக்கோம். அது மூலிமா எலக்ட்ரான்ஸ் அங்கே போகிறதுனால கரண்ட் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும். சர்க்கியூட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. கரண்ட் வாஸ் டிடெக்டட் பை அ perforated anode. perforated anode with fluorescent coating. fluorescent coating behind it. fluorescent coating behind it. fluorescent coating எதனால் மேக் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, fluorescent coating was made up of ZnS, zinc sulfide screen. ஓகே, ஸோ fluorescent coating எதனாலன்னு சொல்லிட்டேன். இங்கே திஸ் இஸ் லிட்டில் பிட் இம்பார்ட்டண்ட். ஓகே, பிகாஸ் கேட்பாங்க எதில் fluorescent coating எதனால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ளோரசன்ட் கோட்டிங் ZnSனால மேக் பண்ணாங்க. கரண்ட் ஃப்ளோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஃப்ளோரசன்ட் கோட்டிங்கில் இது பட்டுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் we see bright spots on ZnS when hit by cathode rays. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போமா. இங்கே வந்துட்டு இப்போது நம்ம அப்சர்வேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்சர்வேஷன்ஸ் cathode rays எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? cathode rays flows from cathode to anode. அதனால தானே cathode rays. ஓகே, cathode rays எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? these are points of NCERT. we have to remember. cathode rays cathode to anode travel ஆகும். ஓகே, cathode rays cathode to anode போகும். these are invisible. நார்மலைஸில் தெரியாது. ஸோ தட் we are using fluorescent screen ZnS. ஸோ தட் நமக்கு அந்த கேத்தோட் ரேஸ் அங்கே டியூப்பில் பட்டுருச்சு, ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் பட்டுருச்சு. we will get bright spots. these are invisible. TV screens will have cathode ray tubes. cathode ray tubes. TV's color due to phosphorescent materials. அங்கே fluorescent, இங்கே phosphorescent materials. These are somewhat important, okay, because they can ask in statements.
These are invisible. TV screens have cathode ray tubes. TV screen color due to phosphorescent material. Okay, these rays behave as negatively charged particles. அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணோம், எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணோன்னு பார்க்கலாம். ஹியர் வி சி, இங்கே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்குது. ஓகே, electrical field இருக்கு. electrical field, this one is electrical field, this one is magnetic field. When cathode rays are subjected to electric and magnetic field, they behave as negatively charged particles. Thus இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த சைடு மூவ் ஆகும். ஓகே, moves, positive charge moves, negative charge இந்த சைடு மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ தீஸ் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். ஓகே, இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வைக்கிறோன்னா அது ஹெலிக்ஸாக போகும். ஸோ தட் தீஸ் வேர் ரிசல்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். தீஸ் இம்ப்ளைஸ் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் தான் நமக்கு அதை வந்துட்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுச்சு. ஓகே, ஸோ தட் வி காட் இட் டு நோ ஆஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நோட் பாயிண்ட், இங்கே ஒரு நோட் பாயிண்ட். என்ன இங்கே ஒரு நோட் பாயிண்ட்டுன்னு சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது இம்பார்ட்டண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, cathode ray are not affected by cathode material. மெட்டீரியல்னால cathode ray affect ஆகல. cathode மெட்டீரியல்னால cathode ray affect ஆகல. cathode rays are not affected. நாட்ங்கிறது இம்பார்ட்டண்ட். not affected by cathode material. okay, and are not affected by gas present in cathode tube. அந்த டியூபுக்குள்ளே இருக்கிற கேஸ்னாலேயோ இல்லை கேத்தோடோட மெட்டீரியல்னாலேயோ இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறவே இல்லை. cathode rays present in the gas present in the cathode tube. இது தாண்டா இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நேரம் கதை சொன்னதுக்கு இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். cathode rays are not affected by cathode material and are not affected by the gas present in the cathode tube. Okay, hence particles of cathode rays are fundamental na basic, fundamental to all. okay, particles of cathode rays நம்ம எதை பண்ணுறோம்? electrons தான் particles of cathode rays. இந்த point very very important. okay, so that you guys could remember. இங்கே நான் இம்பார்ட்டன்ட்னு போடுறேன். ஓகே, இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போவோமா? E/M ரேஷியோ இதுதான் முக்கியம். E/M ரேஷியோ ஆஃப் cathode rays. E/M ratio of cathode rays, அதுக்கு ஜே தாம்சன் தான் இம்பார்ட்டண்ட். E/M ratio of cathode rays ஜே தாம்சனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்.
அவர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி E/m ரேஷியோ கண்டுபிடிச்சாரு. E/m ரேஷியோ அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பார்க்கணும். ஸோ தட் we could understand. Okay, the apparatus determine the charge to mass ratio of electron, E/m ratio of electron. இதுதான் வந்துட்டு அவர் யூஸ் பண்ண செட்டப், எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் given in NCERT. Okay, so that you guys could understand. இப்போ டிஃப்ளெக்ஷனுக்கு ஸ்பெல்லிங் தப்பா? டிஃப்ளெக்ஷன் directly proportional to charge. Okay, next deflection inversely proportional to mass of the particle. Deflection directly proportional to magnitude of electric field. மேக்னிடியூடுக்கு எல்லாருக்கும் சிம்பிள் தெரியும்லடா, டைரெக்டாக எழுதணுமா மேக்னிடியூடுன்னு? magnitude of electric field, I am writing like this, magnitude of electric field and magnitude of the magnetic field. ரெண்டத்தோட மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியும் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ here we are deriving some equations, these are important. Okay, ஒரு F is equal to QVB. Qனா என்ன? Q implies charge of the particle. V represents velocity of the particle. V represent velocity. B represent இங்கே என்ன சொன்னேன்? magnetic field. So இந்த force mv square by r, I mean centripetal force. இந்த force QVB equal to centripetal force ஈக்குவேட் பண்ணிடும் mv square by r. So that இந்த next stepல எழுதவா, QVB equal to mv square by r ன்னு போட்டிருக்கோமா? இங்கே இந்த வியும் கேன்சல் ஆகிடும். ஸோ Q/m ரேஷியோ, E/m ரேஷியோ தானே நமக்கு வேணும். ஸோ இந்த எம்மை இந்த சைடு எடுத்துக்கிறோம், which implies that Q/m ரேஷியோ ஈக்குவல் டு இங்கே என்ன, இந்த எம் இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த பி இங்கே வரணும், V/br. ஸோ ஒரு எலக்ட்ரானை, சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் டிட்டர்மைன்டு பை மில்லிகன். ஸோ அந்த இது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் த வீடியோ வில் பிகம் லெந்தியர். ஸோ இங்கே வந்துட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறேன். இந்த டெரிவேஷன் வந்துட்டு யூ கைஸ் நீட் நாட் ரிமெம்பர், நான் உங்களுக்கு சும்மா சொல்லியிருக்கேன், இங்கேருந்து தாண்டா இது வந்துச்சு அப்படின்னு. ஐ ஹாவ் டு டீச் ரைட், இங்கேருந்து தான் இது வந்துச்சுன்னு நான் சொல்லணும், இல்லைன்னா தெரியாது. ஓகே, இந்த Q/mக்கு நம்ம வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எஸ், இங்கே எலக்ட்ரானுடைய சார்ஜு 1.6 × 10⁻⁻19 கூலம்ஸ். ஓகே, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻31 kgs. இப்போ E/m ரேஷியோ என்ன வரும்? E/m ரேஷியோ ஈக்குவல் டு 1.75 × 10⁻11. என்ன யூனிட் எழுதணும்? யூனிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, யூனிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு வேறு யூனிட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, தப்பாயிடும். இங்கே E/m இருக்குது, ஈங்கிறது Q சார்ஜ், ஸோ கூலும் பர் கேஜி அப்படின்னு வரும். ஓகே, இங்கே நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், தட் ஐ எம் ரைட்டிங் இன் பிங்க். E/m ரேஷியோ
E/m ratio remains constant for all the gases. ஓகே, E/m ரேஷியோ சேஞ்ச் ஆகலை. ஏன்? எலக்ட்ரான்ஸ் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னு ப்ரூவ் ஆகிடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். ப்ரோட்டான்ஸோட டிஸ்கவரி பார்ப்போமா? ஐ எம் டெல்லிங் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். ஓகே, பிகாஸ் இது வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் லெக்சர். இங்கேருந்து எவ்வளோ கேட்க முடியுமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ நீட் நாட் வரி. ஓகே, கம்மியாக நடத்துகிறேங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஐ எம் டீச்சிங் விச் இஸ் நெசசரி. நம்ம தேவையில்லாதெல்லாம் நிறைய படித்தோம்னா தேவையானது படிக்காம விட்ருவோம். ஓகே, பிகாஸ் நம்ம நிறைய படித்த மாதிரி நமக்கே ஃபீல் ஆகிடும். அதனால் இங்கே ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட டிஸ்கவரி பார்ப்போம். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் டிஸ்கவரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டான் எப்படி டிஸ்கவர் பண்ணோம்? ப்ரோட்டான் இட் வாஸ் ப்ரோட்டான் எழுதிட்டவா? இங்கே ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் எழுதவா? இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரோட்டான் பார்ப்போம், அப்புறமேட்டு நியூட்ரான் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோட்டான் பார்ப்போம், அப்புறமேட்டு நியூட்ரான் பார்ப்போம். ப்ரோட்டான் இட் வாஸ் discovered by a modified cathode ray tube experiment. Modified cathode ray tube experiment பண்ணுறாங்க. which discovered canal rays with positively charged particles. Proton discovery credit goes to அவார்டு தர மாதிரி ஆயிடுச்சுடா. credit goes to சொல்லி ப்ரோட்டான் டிஸ்கவரி credit goes to கோல்ட்ஸ்டெயின் அப்படிங்கிறவர் ப்ரோட்டான் டிஸ்கவரிக்கு கிரெடிட் கொடுக்கலாம் அவருக்கு. ஓகே, அவர் தான் பண்ணார். கிரெடிட் வந்துட்டு கோல்ட்ஸ்டெயினுக்கு கொடுத்துட்டோம். இப்போது அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பார்ப்போம். தட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இது என்சிஆர்டியில் இல்லைடா இந்த டயக்ராமு. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்துட்டு இந்த டயக்ராம் எடுத்துருக்கேன். திஸ் இஸ் வேல்யூபிள். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? மாடிஃபைட் கேத்தோட் ரே டியூப். அங்கே எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆச்சு? கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஃப்ளோ ஆச்சு. இங்கே ஆனோட்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் கேத்தோட் நோக்கி வருது. அங்கே ஆனோட் பர்ஃபரேட்டடாக இருந்துச்சு, இங்கே கேத்தோட் பர்ஃபரேட்டடாக இருக்குது. ஸோ தட் யூ கைஸ் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ப்ரோட்டான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கிள், எலக்ட்ரான்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கிள். ஸோ தட் அதனோட டிஸ்கவரி வேறு கேத்தோட் ரே டியூப்பில் பண்ணோம். மாடிஃபைட் கேத்தோட் ரேஸை வச்சு நம்ம வந்துட்டு ப்ரோட்டான் டிஸ்கவரி பண்ணியிருக்கோம். தட்ஸ் வாட் கோல்ட்ஸ்டெயின் இஸ் credited ஃபார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோம். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? E/m ரேஷியோ சேஞ்ச்டு வித் மெட்டீரியல் and material of anode material and gas enclosed. These are not fundamental. Charge was இல்லை, சார்ஜ் வாஸ் வேண்டாம். இது ஃபண்டமெண்டல் கிடையாதுன்னு நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. எல்லா கேஸ்க்கும் ஒரே மாதிரியே கேத்தோட் ரே வந்த மாதிரி ஆனோட் ரே வரல. அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு
எப்படி சொல்லலாம், ஒரு டிஸ்கவரியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ வரல. ஓகே, கேனல் ரேஸ், இந்த ரேஸ் கேனல் ரேஸ் depends on gas enclosed. கேனல் ரேஸும் டிபெண்ட் ஆகிருக்கு கேஸ் என்க்ளோஸ்டு. இப்போ வந்துட்டு E/M ரேஷியோவும் டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸ்மாலஸ்ட் proton, I mean smallest positively charged particle is of hydrogen. அதுதான் புரோட்டான் டிஸ்கவர் பண்ணியாச்சா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இது வந்துட்டு என்சிஆர்டியில் இருக்குது, நான் மாற்றாமல் சொல்லணுங்கிறதுக்காக இங்கே ஹிஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ தட் யூ கைஸ் ஓரக்கண்ணில் பார்த்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த பாயிண்ட் நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, இங்கே என்னது, சம் particles contain multiples of fundamental electric charge. மல்டிபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, நமக்கு தெரியும் Q is equal to plus or minus NE. ஓகே, மல்டிபிள்ஸ்னால் இந்த n ஓகேவா. இங்கே நமக்கு வந்துட்டு பார்ட்டிக்கிள்ங்கிறதுனால இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கிள்ங்கிறதுனால இந்த NE வந்திருக்கு. சம் பார்ட்டிகிள்ஸ் கண்டெயின் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக் சார்ஜ்னால், இப்போது ப்ரோட்டான்ங்கிறது நம்ம ஒரு குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டோம். இப்போது வேறு கேஸ் எடுக்கிற என்ன வரும், அதனோட அட்டாமிக் நம்பர் இன்டூ அந்த சார்ஜ் வருமா. ஸோ தட் வி ஆர் சேயிங் திஸ் பாயிண்ட், சம் பார்ட்டிகிள் கண்டெயின் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு. ஓகே, தட்ஸ் வாட் ஐ கேம் ஹியர் டு சே. ஓகே, நெக்ஸ்ட்டு நியூட்ரானோட டிஸ்கவரி. அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகே, நியூட்ரான் டிஸ்கவரியில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் giving some points and the experimental setup. That's what you guys need to remember. வேற எதுவும் தேவையில்லை. நியூட்ரான் discovered by சாத்விக்ங்கிற சயின்டிஸ்ட். அதை வந்துட்டு நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு சாத்விக்ங்கிற சயின்டிஸ்ட். மாஸ் ஆஃப் neutron is slightly greater than proton. அதுதான்டா இங்கே ரிமெம்பர் பண்ண வேண்டியது, இதுதான் முக்கியம். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா நம்ம பசங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே நம்பரு, ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நம்ம ஆளுங்க ஞாபகம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே, மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்ன guys, think 1.674 into 10 to the power minus 27 kg. ஓகே, இதே மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டோம்னா சேம் 1.672 இங்கே வந்துருச்சுடா டிஃப்ரென்ஸு. ஓகே, இன்ட்டு 10 to the power minus 27 kg. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் நியூட்ரான் கிரேட்டர் தேன் mass of proton. Guys should remember. ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க என்சிஆர்டி படிக்கிறவங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, மாடல்ஸ், அட்டாமிக் மாடல்ஸ் பார்க்கலாம். தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஐ எம் சைனிங் ஆஃப். இந்த நோட்ஸ் படிங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ போரிங்கான லெக்சர் தான், பரவாயில்ல, படித்து தான் நானும். ஓகே, தேங்க்யூ. இங்கே தேங்க்யூன்னு போட மாட்டேன்னா
you. Bye bye. I'm signing off.